ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்று மோதின. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங் செய்தது. 49.3 ஓவரில் 264 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மித் 73, அலெக்ஸ் கரே 61 ரன்கள் எடுத்தனர். இந்திய அணியின் முகமது ஷமி 3, வருண், ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் 1 விக்கெட் வீழ்த்தினர். 265 ரன் டார்கெட்டுடன் களம் இறங்கிய இந்திய அணிக்கு இந்த முறையும் துவக்கம் சரியாக அமையவில்லை. கோஹ்லியும் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஜோடி சேர்ந்து மெதுவாக ரன்களை சேர்த்தனர். ஸ்ரேயாஸ் 45 ரன்னில் அவுட் ஆனார். சதமடிப்பார் என எதிர்பார்த்த கோஹ்லி 84 ரன்களில் அவுட் ஆனார். அதிரடி காட்டிய ஹர்திக் பாண்டியா 28 ரன்னில் அவுட் ஆனார். 48.1 ஓவரில் ராகுல் சிக்ஸர் அடித்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார். 267 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ராகுல் 42 ரன்களுடனும் ஜடேஜா 2 ரன்களுடனும் அவுட் ஆகாமல் இருந்தனர். நாளை லாகூரில் நடக்கும் இரண்டாவது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி 9ஆம் தேதி துபாயில் நடக்கும் ஃபைனலில் இந்தியாவுடன் மோதும். 2023 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது. இன்றைய வெற்றி மூலம் பழி தீர்த்து கொண்டதாக ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர்.